வணக்கம் சொந்தங்களே, பாசிப்பயிறு சுசியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து ஊற வச்சிடலாம். இதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம நல்லா கழனி எடுத்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு கையில் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூ போல் வெந்திருக்கும். இந்த பதத்தில் நீங்கள் நல்லா தண்ணீர் இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். நாங்கள் எப்போதும் உரல் ஆட்டுறதுனால உரல் ஆட்டியிருக்கோம். நீங்கள் மிக்சிலேயே இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஆட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு தேவை அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வெல்லம் மட்டும் இல்லை, சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக கெட்டி பதமாக அரைச்சி கேட்டிங்கன்னா உருண்டை உருட்டும் போது நல்லா அழகாக வரும். நல்லா நெய்ஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த பாசி பயிரோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சத்தானது உடம்புக்கு. இதுக்கு வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இதை பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், உருண்டை உருட்டி வச்சாச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உருண்டையை உருட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இப்போ இதுக்கு மைதா மாவு பிசையணும். அது எந்த அளவுக்கு பிசையலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் போல் வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கும்போது நமக்கு வாசனையாக இருக்கும். ஏலக்காயோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது சுவையாக இருக்குன்றதுனால இந்த ஏலக்காவும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்த பாசிப்பயிருக்கு 2 டம்ளர் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கோம். நல்ல தண்ணீர் விட்டு கெட்டி பதமாக பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு நல்லா தண்ணீர் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த எள்ளு, ஏலக்காய் தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் இந்த மைதாக்குள்ளே போட்டுக்குவோம். நல்லா இது போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மாவு முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். இதே போல் எல்லா உருண்டையும் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் குழிப்பணியார சட்டியிலையும் போட்டு செய்யலாங்க. அதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இதே போல் எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிகட்டிட்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது போல் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவுமே சத்தானது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த போல் பாசிப்பயிரில் செய்கிறது. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தணிகை வேலன்.